ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் ஆரம் சேனல். நம்ம இன்றைக்கி நாமகிரிப்பேட்டையில் இருக்கிற சண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே எப்படி போகணும், எந்த மாதிரி இடம் இருக்குது, கோயில் எப்படி இருக்குன்னு போகிற வழியில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இனிமேட்டு வீடியோ கண்டினியூஸாக வரும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிகரமாக நம்ம பயணம் தொடங்குது. ராசிபுரத்துலேருந்து சேந்தமங்கலம் பெரிய ரோடு வந்து பேட்டைக்கு வந்தாச்சு. காக்காவரி அடுத்து சீராப்பள்ளி போயிட்டு பேட்டைக்கு போக வேண்டியது தான். சீராப்பள்ளி வந்தாச்சு. இந்த பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரிங்க சரிங்க. இது ஒரு கும்பிடு போட்டு போயிடலாமா? வா வா வா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பெரியாண்டிச்சம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் நாமகிரிப்பேட்டையில் சீராப்பள்ளியிலேருந்து நாமகிரிப்பேட்டை போகிற வழியில் இங்கே இருக்கிற பெரியாண்டிச்சம்மன் டெம்பிள். ரொம்ப சத்தியாக சாமி கும்பிட்டுக்கலாம். பயணத்தை தொடரலாமா? நாமகிரிப்பேட்டைக்கு என்ட்ரி ஆகிறோம். பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலை தாண்டி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கே போக வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நாமகிரிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் தேர்முட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தேர் நிற்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு போகிற ரோட்டில் போக வேண்டியது தான். இதில் நேராக போயிட்டு கொஞ்சம் தூரம் போனவொடனே ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும் லெஃப்ட் சைடுக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு மெயின் ரோடு மாதிரியே கட் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரோடு கட் ஆகுதா? இந்த ரோட்லேருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா எங்கேயும் திரும்பவே தேவையில்ல. நேர் ரோடு கோயிலுக்கிட்டே போயிடலாம். பாருங்க, இந்த கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பெரியாண்டிச்சம்மன் கோயில், உள்ளே இன்னும் அம்மன்லாம் இருப்பாங்க. இதுலேருந்து நேர் ரோடு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கேயும் நிற்க தேவையில்லை. ஒரு 2-3 பெண்டு மட்டும் வரும். பெண்டுக்கிட்ட ஒரு சந்து, இந்த மாதிரி மண் ரோடு இது மாதிரிலாம் போகும். அதை மட்டும் என்னன்னு சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக போய்க்குங்க. பாருங்கள், இந்த தார் ரோட்டில் நேராக போக வேண்டியது தான். என்னையும் என் தம்பியை விட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்போம். என்ன கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தெரு போதா, இந்தாட்ட ஒரு ரோடு போதா. இந்த மரத்துக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம வேணா பாருங்கள். இந்த மரத்துக்கும் லெஃப்ட் சைடு நேராக போகிறோம். தெளிவாக பார்த்துக்கிட்டிங்களா? மழைலாம் பாருங்கள். இப்போ அங்கே ஒரு கரடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த கரெக்டுக்கு அடிவாரம் தான் எங்கள் பாட்டி தாத்தா இருக்கிறாங்க. நான் கூட ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என் சேனலுக்குள்ளே போனாவே ஃபஸ்ட்டு வீடியோ அதே தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அவ்வளோதான், கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த வேகத்தடை ஏறி இறங்கினோடனே 2 ரோடு போகும். அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாவே கோயில் இருக்கும். இங்கே இந்த சைடு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு இந்த ரைட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். 33 அடி முனியப்பன் கோயில் அப்படின்ட்டு இருக்கும். சண்டி முனீஸ்வரன் கோயில், நாகக்கன்னிகள் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மண் ரோட்டில் உள்ளே போனால் கோயில் வந்தாச்சு. ரோடு கொஞ்சம் இன்னும் போடலை, அதுவும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸுலாம் வராது, வண்டியில் தான் வர மாதிரி இருக்கும். அதான் நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள கோயில் எப்படி இருக்குது, சாமி எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்க்கலாமா? இது கோயில் என்ன கதை யாராவது இருந்தாங்கன்னா கேட்போம். இல்லைன்னா நானே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். கோயிலுக்குள்ளே போகலாம். நாய் படுத்துருக்கா? நாய் அதே இருக்கு, ஆள் பார்த்துக்குங்க. நம்மளோட ஐயாவை அப்புறம் பார்க்கலாம். உள்ள இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த ஆர்வத்தில் இருங்க. பாருங்க, ஐயா சக்க ஜோரா கம்பீரமாக குதிரை மேலே அருவாளை தூக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு. இவரை பார்க்கும் போதே
மெய் சிலுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. பக்கத்தில் நாகக்கன்னிகள் இருக்கிறாங்க. பியர் இங்கே ஒரு ஐயா கம்பீரமாக நிற்கிறாரு. சந்தன காப்பு போட்டிருக்காங்க முகத்துக்கு. வேற லெவலில் இருந்துச்சு. போங்க. கோயிலில் பிரம்மாண்டமான கோயில், கோபுரம்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லை. ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சமீபமாக தான் நோம்பி நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த நோம்பிக்கு நம்ம வீடியோ போட பார்க்கலாம். பாருங்களேன், பின்னாடி ஒரு பேனர் இருக்குல்ல, அருள்மிகு ஸ்ரீ சண்டி கருப்புசாமி கோயில்னு. பாருங்க, படிக்காசு பெரும் பத்தரல் கவனத்திற்கு. ஓ அப்படியா? ஓ ஆமாம், இங்கே படிக்காசு வழங்குவாங்க. எப்போன்னா அந்த நோம்பி நடக்கிற டைமில் ஒருத்தங்க வேடம் போட்டு சாமியை சத்தி அழைச்சி அவங்க அருள்வாக்கு வந்து படிக்காசு தருவாங்க. அதுதான் இங்கே வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, ஐயா பார்க்கலாமா? இப்போ பார்க்குறதுக்கே சும்மா கம்பீரமாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? என் தம்பி பாருங்க, புழுப்பூண்டு எலிக்குட்டி மாதிரி நிற்கிறாங்க. இவரை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கலாமோட தோணும். அப்படி உங்களுக்குலாம் பாருங்க, ஜோராக இருக்கிறாரா? எனக்கு இது பார்க்கும்போது அப்படியே சிலுத்து போயிட்டாங்க. உங்களுக்கு அந்த வைப் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவரை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். கும்பிட்டு மன நிம்மதியாக இருக்குது. இப்போ கும்பிட்ட கையோட ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம். அது ரெஸ்ட்னா கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் அந்த காற்று வேறு சிலு நடிச்சிட்டு இருக்குதா, உட்காந்து தன்னை மறந்து அப்படியே உட்காந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடணுமா? அடுத்த வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் இனிமேட்டு. அதுக்கோசம் நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு முக்கியமாக சாரி சொல்லிக்கிறேன். ஓகேவா? இனிமேல் வீடியோ தொடர்ந்து வர மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு காலேஜ் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால முடிச்சுட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். என்ன பை சொல்லிடுறா? பாய். குழந்தை சொல்லிடுச்சு பைங்க. இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.